ஓகே, இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம ரோலர் காயின் வெப்சைட்டை பற்றி தான் பார்ப்போம். இதில் வந்து நம்ம மைனர்ஸை வந்து ஃப்ரீயாக எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி. இந்த ரோலர் காயின் வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 வருஷமாக ரன் ஆகிட்டுருக்கு. நம்ம இதில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோம். அதாவது ஏர்னிங்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிரிப்டோ கேம்ஸ்லாம் நிறைய ரீச் ஆகி நிறைய ஏர்னிங்ஸ் வந்தாலும் இதை அப்படியே கைவிட்டுட்டு அதுக்கு போனோம். அதில் நிறைய நம்ம சம்பாரித்தோம். அது எல்லாமே திரும்ப நிறைய எல்லாமே அதிலே லாஸ் பண்ணிட்டோம். இப்போ அந்த மாதிரி கேமிங்கே இல்லை. இப்போ இன்றைக்கி $50 போட்டால் நாளைக்கே $100, $1000 அப்படிலாம் வந்துடுச்சு. ஆக்ஸ் இன்ஃபினிட்டி, கிரிப்டோ பிளேடு, பாம் கிரிப்டோ, அந்த மாதிரி நிறைய பிளான்ட் வர்சஸ் சண்டீடு ஏகப்பட்ட கேம்ஸ் வந்ததுனால இதெல்லாம் நம்ம விட்டுட்டு போயிட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக அந்த ஏர்னிங்ஸ் கொஞ்சமாக இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு நீடிச்சு வர மாதிரி கேம் தான் இப்போ திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே அப்படியே ஸ்டடியாக இருக்குது. இந்த கேமில் வந்து 5 வருஷம் கழித்து மறுபடியும் வந்தேன். இந்த மைனர் மட்டும்தான் நம்ம வச்சுருந்தோம். அப்புறம் இந்த சின்னது 2 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாளே இவ்வளோ புது மைனர்ஸ்லாம் வந்து நம்ம எடுத்துட்டோம். அதாவது ஏற்கனவே கொஞ்சம் மைனிங் பண்ணி வச்ச காயின் இதெல்லாம் வந்து இருந்தது. அதோடு சேர்த்து இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துருக்கோம். இப்போ வந்து விட இப்போ எவ்வளோ பரவாயில்ல, நல்லா டெவலப் ஆகிருக்குது. ஆனால் ஏர்னிங்ஸ் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் இருக்கும். ஓகேங்களா, இன்றைக்கி போட்டால் நாளைக்கு அப்படியே 2 கோடி 10 கோடி எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது. ஆனால் உங்களுக்கு என்னென்னா ஃப்ரீ டு ப்ளேவும் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்குது. ஓகேங்களா, ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்றைக்குமே ரிஸ்க்கு தான். அதுவும் இல்லாமல் ஒரு 4 வருஷமாவது ஆகும் நீங்கள் $100 போட்டால் திரும்ப எடுக்க. அதுக்குள்ளே நிறைய பிளானை மாற்றி அதுக்கப்புறம் இன்னொரு 4 வருஷம் ஆகிற மாதிரி கூட பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, அதனால் நம்ம ஃப்ரீ டு ப்ளேலே போவோம். ஃப்ரீ டு ப்ளேலே போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை அதை மாற்றலாம். அது வந்து நம்ம அப்புறம் அதை பற்றி நம்ம பேசலாம். அதாவது வந்து இன்றைக்கி நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதை எடுக்க 4 வருஷம் ஆகுது அப்படின்னு வைங்க. ஃப்ரீ டு ப்ளேலே கொஞ்சம் மைனஸ்லாம் எடுத்து கொஞ்சம் ஓரளவுக்கு அதுலேருந்து வர மாதிரி வச்சுட்டு நம்ம ஒரு அமௌண்ட்டு போட்டோம்னா இதோடு சேர்த்து அந்த மைனர்ஸ் நம்ம வாங்கக்கூடியதும் சேர்த்து வந்து ஒரு 2-3 மாதத்துலேயே வர மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி டைமில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். முதல்ல இந்த கேம் பிளேவை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இதில் ஃப்ரீயாக மைனஸ் எடுக்கிறது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாம்ன்றது நம்மளே முடிவு பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இதுக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த மைனர்ஸ் வந்து இருக்கும். இதுக்கு வந்து பேட்ரி வேணும், இதை சார்ஜ் பண்ணணும். முதல்ல அப்படி கிடையாது. ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே கிடச்சிருது. ஓகேங்களா, 25 பேட்ரி வந்து நம்மகிட்ட இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே கேம்ஸ் இருக்குது. இந்த கேம்ஸை விளையாடுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மைனிங் பவர் வந்து டெம்பரவரியாக கிடைக்கும். அதாவது 7 நாளைக்கு இருக்கும். நீங்கள் டெய்லி விளையாடிட்டே இருக்கும்போது அப்புறம் அப்படியே அந்த 7 நாளைக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து ஒரு டெம்பரவரி மைனிங் பவர். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து மைனர்ஸை வாங்கி வச்சோம்னா அது பர்மனெண்ட்டாக வந்து அந்த மைனிங் பவர் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். சரி, ரெண்டுமே நம்ம பண்ணுறோம். டெய்லி ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 100 கேம் விளையாண்டோம்னா கூட அதோட மைனிங் பவரோடு சேர்த்து நம்ம மைனர்ஸை நம்ம ஃப்ரீயாக தான் எடுக்க போகிறோம். ஓகே, நான் அதுவும் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா விட இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வந்து கிடைக்குது. ஃபேனு, ஒயரு, ஆஷ்போர்டு அப்படின்னு. அதோடு வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ கரன்சியை வந்து கொடுக்குறாங்க. இப்போது ஒரு முறைலாம் எனக்கு 10 சென்ட்லாம் கொடுத்தாங்க. USDTயில் 0.01 சென்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. POL, டாஜ் காயினு, பேட்டரிஸு, இந்த மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸு. இந்த மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ் வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து அதை RLT டோக்கனுக்கு வந்து செல் பண்ணலாம். இந்த RLT டோக்கன் வந்து ஒன்று $1 அப்படிங்கிற மாதிரி. இதை வச்சு நம்ம திரும்ப மைனர்ஸ் வாங்கலாம். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து வச்சு பார்த்திங்கன்னா ஒரு மைனர்ஸே வந்து நம்ம வந்து கிராஃப்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவங்கள வந்து கிராஃப்டிங் ஆஃபர்னு சொல்லி கொடுப்பாங்க. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மைனர்ஸை நம்மளால் கிராஃப்ட் பண்ண முடியும். இந்த பீஸ் வந்து நம்மகிட்ட ஒரு 600 இருக்குது. ஓகேங்களா, இதுக்கு ஒரு 0.1 RLT கொடுத்து இதை மைனர்ஸாகவும் நம்ம வந்து கிராஃப்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா அந்த மார்க்கெட்லேயே நம்ம வந்து இந்த ஸ்பேர் பார்ட்டை செல் பண்ணலாம். இது எல்லாமே இப்போ கேம் விளையாண்டா நிறைய ட்ராப்ஸ் கிடைக்குது. நான் நிறையா ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். 10 சென்ட்டு, 1 சென்ட்டு, ரோலர் காயினில் 10 சென்ட்டு. அது 10 சென்ட்டு கிடைச்சாலும் அது 10 சென்ட்டு தான் அதோட மதிப்பு. ஓகேங்களா, அப்புறம் வந்து செஷன் டோக்கனு, பேட்ரிஸு. இந்த 25 பேட்டரியுமே கேம் விளையாண்டு எடுத்தது தான். இப்போ இது 25 நாளைக்கு நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த பேட்ரி நிறைய சேர்ந்தால் அதையும் வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து செல் பண்ணிக்கலாம் இந்த ஸ்பேர் பார்ட்ஸில். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆஃபர்லாம் இருக்குது. இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து நம்ம வந்து மைனர்ஸாக வந்து இந்த மாதிரி வந்து நம்ம கிராஃப்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ரோலர் டோக்கனை மைனிங் பண்ணி வச்சுருக்கோம். நமக்கு நிறைய ரோலர் டோக்கன் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்ல ஆஃபரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 24 ரோலர் டோக்கனில் ஓகேங்களா 7 ரோலர் டோக்கன்லாம் வந்து பார்த்திங்கன்னா மைனர்ஸ் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து மைனர்ஸ் வந்து வாங்கிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மைனர்ஸ் எங்கிட்ட இருக்குது. இந்த ஸ்பேர் பார்ட்ஸை வச்சு இந்த மைனர்ஸ் வந்து லெவல் 2, லெவல் 3 அப்படி கொண்டு போகலாம். ஓகேங்களா, இப்போ வந்து 695 TH இது பவர் இருக்குது. இதே வந்து என்கிட்ட 3 பீஸ் இருக்குது. இதை வந்து இந்த ஒயர் ஒரு 5 சேர்த்து நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது 1.8 PH பவர் வந்துருக்குது. அதோட வந்து பார்த்திங்கன்னா போனஸ் தான் நல்ல அமௌண்ட் 0.95 தான் இருக்குது.
இப்போ இது 2.86 போனஸ் வந்து கிடைக்குது இந்த ஆஷ் பவருக்கு, ஓகேங்களா. அந்த மாதிரி நம்ம மைனஸோட இந்த ஸ்பேர் பார்ட்ஸை வச்சு நம்ம லெவல் வந்து லெவல் 2 லெவல் 3 அந்த மாதிரியும் கொண்டு போய்க்கலாம். இப்போ ஒரு நல்ல ஒரு இந்த கேமில் வந்து நல்ல ட்ராப்ஸ் வந்து கிடைக்குது. இந்த கேமில் வந்து ஆஷ் பவரும் கிடைக்குது. அந்த ஆஷ் பவர் வந்து 7 நாளைக்கு வந்து நம்ம மைனிங் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஸ்பேர் பார்ட்ஸு, கிரிப்டோ கரன்சி, பேட்ரி, இந்த ட்ராப்ஸும் வந்து கிடைக்குது, ஓகேங்களா. இந்த கேம் விளையாண்டாலே போதும். நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ டைம் இருக்கோ 100, 50, 10, 200, 300 எவ்வளோனா நீங்கள் விளையாடிக்கலாம். அவ்வளோக்கும் ஒவ்வொரு கேம் ப்ளே முடிஞ்சதுக்கப்புறம் அதை நீங்கள் வின் பண்ணதுக்கப்புறம் அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஆஷ் பவர் வந்து கொடுப்பாங்க. ஆஷ் பவர் ட்ராப்பே வந்து கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 700 GH இந்த மாதிரிலாம் ஆஷ் பவர் ட்ராப் கிடைக்கும் இந்த ஸ்பேர் பார்ட்ஸோடு சேர்த்து. இதிலே வந்து நம்மளுக்கு வந்து நிறைய வந்து மைனிங் பவர் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும், ஓகேங்களா. அதே போல் இந்த மைனர்ஸும் வந்து நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் வச்சு கிராஃப்ட் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸும் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு மைனிங் பவரு நல்ல ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்ன அப்புறம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த மாதிரி கிராஃப்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அதுக்கடுத்து இந்த ரோலர் காயினில் கேம் இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கேம் விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு ரோலர் டோக்கன் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த ஆஃபர் வால் மூலிமா இதை கூட நீங்கள் விளையாண்டு வந்து இந்த ரோலர் டோக்கனை வந்து இதில் வந்து எடுத்து இந்த ரோலர் டோக்கனை வச்சு நீங்கள் மைனர்ஸ் எல்லாம் பை பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய லெவலில் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் காசு கொடுக்குறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு $20 20 ரோலர் டோக்கன், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 67 ரோலர் டோக்கன் கொடுக்குறாங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு ஹெவியாகவும் வந்து நிறைய லெவலில் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க, ஓகேங்களா. இந்த பைரேட்ஸ் இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விளம்பரம் வரும். இதுவாக என்னன்னு தெரியல, யூடியூப்பில் நல்லாயிருக்கும் அந்த கேம், விளையாடலாம் போல் இருக்கும். அப்போலாம் அந்த மேட்சிங்கு, ஃபிஷ்ஷிங்கு இந்த மாதிரி ரோலர் டோக்கன் வந்து கொடுக்குறாங்க. நான் வந்து ஒன்று ட்ரை பண்ணேன். ஓகே, இந்த பாட்டிலில் கலர் கலராக ஊற்றுற மாதிரி இந்த கேமுக்கெல்லாம் வந்து கார்டன் ஜினம் இது வந்து அப்படியே ஆங்கிரி பேர்டு வில்லம்பில் வச்சு அடித்து பறக்கிற மாதிரி இருக்குது. அது மறுபடியும் கீழே இறங்கும்போது அந்த ஓடுற கேம் மாதிரி அதுலேயும் படாமல் அப்படியே நம்ம கொண்டு போகணும், ஓகேங்களா. ஆனால் 210 RLT கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து நல்ல ஒரு இது. இந்த மாதிரி எடுத்திங்கன்னா நீங்கள் அப்படியே $600 ஒரு மைனஸை வந்து வாங்கி வச்சுக்கலாம், செம்மையாக இருக்கும். இந்த ஒரு இது நான் பண்ணேன், எப்படி பேமெண்ட் வருதா இல்லையான்னு. ஒரு 0.3 RLT வந்து எனக்கு வந்துருச்சு, ஓகேங்களா. சும்மா நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் வந்து நல்ல ஒரு லெவலாம் ரொம்ப ரீச் பண்ண சொல்கிறாங்க. அந்தளவுக்கு நமக்கு பொறுமையான டைமிங் வந்து நம்ம ரீச் பண்ணோம்னா உண்மையிலேயே RLT டோக்கன் கிடைக்குது. இது வந்து 11 RLT கடைசியாக வந்து கிடைக்குது, ஓகேங்களா. முதல்ல 18 கொடுக்குறாங்க. ஒரு $18 வந்து சமம். அந்த அளவுக்கு நம்ம மைனஸ் வந்து வாங்கிக்கலாம், ஓகேங்களா. அதை ப்ளே பண்ண முடிஞ்சாலும் நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம். இல்லைன்னா உங்களுக்கு வந்து இந்த கேம்லேயே இந்த ஈஸியான கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணி நீங்கள் வந்து இந்த பார்ட்ஸு, பேட்ரிஸு, கிரிப்டோ கரன்சி ட்ராப்ஸு, ஆஷ் பவரு இதெல்லாம் எடுத்தே வந்து நீங்கள் இந்த மைனர்ஸையும் வந்து கிராஃப்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் மைனிங் போயிடலாம். இது வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வந்து இவ்வளோ தான் வருது அப்படின்லாம் நம்ம இதில் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக ஸ்டடியாக போயிட்டுருக்கும். ஆனால் இது வந்து 7 வருஷமாக ஓடிட்டுருக்கு. இப்போ நம்ம அக்கௌண்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷம் ஆச்சு இது க்ரியேட் பண்ணி. அக்கௌண்ட்டு ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷம் ஆகுது. இன்னமும் இந்த வெப்சைட் வந்து நல்லா தான் ரன் ஆகிட்டுருக்கு. டெபாசிட்டு வித்ட்ராலாம் வந்து எந்த இஷ்யூமே இல்லை. அதான் இஷ்யூன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் இதில் வந்து இந்த மாதிரி கேம் எல்லாமே அப்போ உருவாகி இப்போ ரன் ஆகிட்டுருக்க எல்லா கேமும் வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ண வைப்பாங்க. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் கொண்டு வர பார்ப்பாங்க. வித்ட்ரா வந்து பண்ணுறதை கொஞ்சம் சிரமப்படுத்தி தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த கேம் வந்து ரன் ஆகுறது இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் போயிட்டுருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் உண்மையான மைனர்ஸ் கிடையாது, ஜஸ்ட் ஒரு விஷுவல் இமேஜ். இது எந்த வந்து கிரிப்டோ கரன்சி வந்து மைனிங் பண்ணுறதும் கிடையாது, ஓகேங்களா. ஆனால் வந்து ஒரு மைனர்ஸ் அப்படின்னு சொல்லி ஆஷ் பவர் கொடுத்து இதுக்கு வந்து இந்த காயின் வந்து கொடுக்குறாங்க. அந்த காயின் எவ்வளோ உள்ள ரீஇன்வெஸ்ட் வந்திருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதை வந்து ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. இதை கொடுக்குறத விட வர்றது வந்து அவங்களுக்கு அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டு புதுசாக வர்றவங்க இருக்கிற வரைக்கும் இந்த கேம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். நாம் இன்வெஸ்ட் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே ஒரு சென்ட் வந்தாலும் ஓகே தான், ஓகேங்களா. எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோன்றது பார்த்துக்கணும். ஒரு சென்ட்டுக்காண்டி ஒரு நாள் பூரா நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஆனாலும் இந்த கேமில் ஓரளவுக்கு ப்ராஃபிட் எடுக்கிறாங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு $50 $100 இந்த மாதிரிலாம் வந்து எடுக்கிறாங்க. அது வந்து ஃப்ரீயாகவே நம்ம அந்த ரீச் பண்ணி வந்துடலாம். ஒரு 4 ரூம் கொடுக்குறாங்க. அடுத்த ரூம் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணால் 20 RLT, கடைசி 4வது ரூம் வந்து 120 RLT. இந்த மாதிரி 4 ரூம்லேயும் வந்து மைனர்ஸ் வாங்கி வச்சுட்டு நிறைய பேர் வந்து மைனிங் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க வந்து பேட்ரி மட்டும் ரீசார்ஜ் பண்ணிக்கிறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டு அதாவது இன்வெஸ்ட் பண்ணி பண்ணவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணவங்களாம் பார்த்தீங்கன்னா கேமும் விளையாடிருக்காங்க. ரெண்டுமே அவங்க கலந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் வந்து ஃபஸ்ட்டு கேம் விளையாடி ஃப்ரீயாக வந்து மைனர்ஸ் எடுத்து அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணலாமா
வேணாமான்னு நம்ம ஓன் டிசிஷனில் வந்து முடிவு பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து 100% ஃப்ரீ டு ப்ளே தான். இது வந்து ஃப்ரீயாகவே நம்ம கேம் விளையாடி இதை வந்து நம்ம ரீச் பண்ணலாம். இந்த ரோலர் காயினில் உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லைனா கீழே லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வேறு என்னெல்லாம் Web3 கேமிங் வந்து விளையாடிட்டுருக்கோம், அதில் ஏர்னிங்ஸ் வந்துட்டுருக்கோம். இப்போது அது எல்லாத்தோட லிங்க்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பற்றின எல்லா ஏர்னிங்ஸு பற்றின வீடியோஸும் அந்த கேம் ப்ளே பற்றின வீடியோஸும் நான் வந்து தொடர்ந்து அடுத்தடுத்து வந்துட்டுருக்கோம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. தேங்க்ஸ்.